ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச அப்புறமேலு அந்த கண்டஸ்டன்ஸ் பற்றின பேச்சு இன்னமும் ஓயவே இல்லைங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பர்வதி, கம்ருதீன் பற்றின விஷயங்கள் தான் இன்னும் ஓயவே கிடையாது. மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து கொடுக்குற இன்டர்வியூவில் கூட இவங்களுடைய இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களை திட்டி பேசினாலும் சரி, அவங்களோட வேறு விஷயங்களை சொல்லணுன்னாலும் சரி, இவங்க 2 பேருமே அந்த விஷயத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்கள பற்றின பேசினா மட்டும்தான் அவங்களுடைய வீடியோ வைரல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சாண்ட்ரா வந்து சொன்னாங்கல்ல, என்னால் அந்த எவிக்ஷன்லாம் அவங்கள மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கனி தன்னுடைய ப்ராட்காஸ்ட்டில் பிஜே பார்வதி ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திவ்யா கணேஷ் வந்து தன்னுடைய இன்டர்வியூவில் வந்து அவங்க இல்லைன்னா நம்ம கம்ருதீனோட வாழ்க்கை இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து தான் விஜய் பார்வதி தன்னுடைய வைப் வித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கம்ருதீன் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அந்த கண்டஸ்டன்ஸ் தன்னை பற்றி பேசினாங்கல்ல, அந்த கண்டஸ்டன்ஸை வறுத்து எடுத்தது மட்டும் கிடையாது, தன்னுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி கூட 2 பேருமே நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அதில் முக்கியமானது மேரேஜுக்கு அப்புறம் நாம் எப்படி இருப்போம், முக்கியமாக நான் ப்ரெக்னென்ட் ஆனால் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்கங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்வதியும் கம்ருதீனும் 2 பேருமே ரெட் கார்டு வாங்கி எவிக்டான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இன்கேஸ் விஜய் பார்வதியும் கம்ருதீனும் அந்த ரெட் கார்டு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் எனிமிட்டியை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெட் கார்டு டாஸ்க் என்ன ஆகும்? கண்டிப்பாக விஜய் பார்வதி டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு 98% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி விஜய் பார்வதி இல்லை கம்ருதீன் இல்லை கானா வினோத், இவங்க 3 பேர் தான் டைட்டில் வின்னராக வரத்துக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. அதில் அதிகபட்சம் நம்ம விஜய் பார்வதி டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் நம்ம அரோரா இருக்காங்கல்ல, அரோராவோட அந்த பிக் பாஸ் ஜேர்னியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பெருசாக ஒன்றுமே இருக்காதுங்க. 50% துஷார் கூட லவ் கண்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 50% வந்து அவங்க வந்து கம்ருதீன் கூட லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினாக அவங்க பண்ணின விஷயங்கள் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அதிகபட்சம் தன்னுடைய வேலைகளை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம விஜய் பார்வதிக்கும் கம்ருதீனும் காதலில் விழுறாங்க. கொஞ்சம் வந்து ஒதுங்கி ஒதுங்கி இருந்த நம்ம விஜய் பார்வதி ஒரு கட்டத்தில் வந்து ஃபுல்லாகவே 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உள்ளேயே ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. தன்னுடைய மேரேஜை பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லலாம். அந்த மாதிரி அவங்களுடைய லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காஜி கப்புள்ஸ் வெளியில் வந்து இவங்களுடைய லவ் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது, 2 பேருமே லவ் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியில் வந்து பார்வதி அதுக்கு ஒரு முக்கியமான விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கமருதீன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு உள்ளே இருக்கும்போது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் வந்து எங்களுடைய திருமண பேச்சை ஆரம்பிச்சுட்டு அதனுடைய ஒரு பார்ட் தான் அது. அது வந்து அவர் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு குழந்தைங்கள ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து ஒய்ஃபை வந்து கண்கலங்காமல் பார்த்துப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்ப கேர் அண்ட் சென்சிட்டிவாக பார்த்துக்குவாங்க. ஸோ வந்து எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் கம்ருதீனை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் கர்ப்பமாக இருந்தால் என்னை நீ எப்படியெல்லாம் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு கொஷினை நான் வந்து கம்ருதீன் கிட்ட கேட்டதுக்கு அவன் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீ மட்டும் கர்ப்பமாக இருந்தீன்னா உன்னை நான் வந்து இந்த தரையிலேயே பட விட மாட்டேன், அந்த அளவுக்கு உன்னை சந்தோஷமாக பார்த்துக்குவேன். எனக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்குது, ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களுக்குமே ஒரு கனவு இருக்கும். அதே மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு பெண் குழந்தைங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு நான் பிக் பாஸ்லேயே சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி எனக்கு குழந்தைங்கள்னாவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாண்ட்ரா வந்து நமக்கு எனிமியாக இருந்தால் கூட சாண்ட்ராவோட ட்வின் டாட்டர்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க செம்ம க்யூட், அவங்க பேசுகிறது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ துருதுருன்னு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு
நான் 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 வந்து அப்படி நினச்சிருக்கேன். அதே மாரி எனக்கு ஒரு குழந்தை பொறந்தா, அத எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், அது கூட என்னென்னலாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கனவே இருக்குது. நீ கர்ப்பமா இருந்தீன்னா, நான் வந்து உன்ன அந்த அளவுக்கு பார்த்துக்குவேன். இந்த உன்ன வானத்தில பறக்கிற மாரி நான் பார்த்துக்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ப்ளஷ் ஆகுற மாதிரி நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியோட அம்மா வந்து ஒரு சமயத்தில அவங்க கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, விஜய் பார்வதி அதுக்கு பிடி குடுக்காமலே இருந்திருக்கிறாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா தான் நம்ம பிக் பாஸ் சீசன் 9ல வந்து அவங்க வந்து கம்ருதீன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுனாங்க. அந்த டைம்ல தான் கம்ருதீனோட அம்மா வந்து விஜய் பார்வதியோட அம்மா வந்து உள்ள வரும்போது, அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் நடந்ததுல்ல. அந்த மிட் நைட்ல நாய்லாம் கத்துச்சு. அந்த மாரி சில விஷயங்கள் நடந்துச்சு. கொஞ்சம் ஆக்வர்டான திங்ஸும் நடந்துச்சு. அத பத்தி அவங்க எதுவுமே பேசல. ஆனா, மேபி அவங்க விஜய் பார்வதியோட அம்மா வந்து கொஞ்சம் ஹார்ஷா அந்த டைம்ல கம்ருதீன் கிட்ட பிஹேவ் பண்ணியிருந்தாங்களா, "என் பொண்ணு கிட்ட வராத. உனக்கு என்ன தைரியம் தான் அவகிட்ட நீ வந்து பிசிக்கல் வயலன்ஸ யூஸ் பண்ணுவ. பிளேட்ட எடுத்து உடைச்சு, சேர் எல்லாம் எடுத்து உடைப்ப. உனக்கு என்ன தைரியம் தான் நீ என் பொண்ணுகிட்ட அந்த மாரி நடந்துப்ப." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கம்ருதீன பார்த்து கேட்டிருந்தாங்கன்னா, அ கம்ருதீன் மட்டும் கிடையாது. நம்ம விஜய் பார்வதியோட கேமும் டோட்டலா மாறியிருக்கும். ஆனா, அந்த இடத்துல அவங்களுக்கும் ஒரு சின்ன ஆசை வந்திருக்குது. தம் பொண்ணு லவ் பண்றா. மேபி இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ லைஃப் செட்டில் ஆயிடும். இத்தன நாள் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னவனுக்கு, இன்னைக்கு லைஃப் மேல ஒரு பிடிப்பு வந்திருக்குது. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அமைதியா இருந்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து உள்ள நடக்கிற எந்த விஷயமும் புரியாம கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்களுக்கும் 70 இயர்ஸ் ஆகுது. ஸோ, அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒருவேள விஜய் பார்வதியோட அம்மா வந்து கமருதீன் கிட்ட ஹார்ஷா நடந்திருந்தாலும், நம்ம கமருதீனோட அக்கா வந்து சொன்ன பாயிண்ட்ஸ இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கமருதீன் நமக்கு விஜய் பார்வதி மாரி ஒரு பொண்ணு உனக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆக மாட்டா. உனக்கு அரோரா மாரி ஒரு பொண்ணு தான் செட் ஆவா. கண்டிப்பா நீ இந்த விஜய் பார்வதி கூட டச்ல இருக்காத. நீ கேம தனியா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனோட அக்கா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்களா, கண்டிப்பா 2 பேருமே தனித்தனியா கேம விளையாண்டுருப்பாங்க. மேபி அவங்க டைட்டில் வின்னரா கூட ஆயிருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவங்க வெளியில வரும்போது ஒரு எனிமியா தான் வந்திருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் எங்கேயாவது பார்த்தா கூட மூஞ்ச ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு போயிருப்பாங்க. இப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒரு கப்புல்ஸ் வந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவ்ளோ ஃபேன் பேஸ் இருக்குது பார்வதிக்கும், கம்ருதீனுக்கும் கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. விஜய் பார்வதியும், கம்ருதீனும் வெளியில வந்தப்ப அவங்களுக்கு நெறைய இஷ்யூஸ் இருந்தது. கண்டிப்பா அவங்களுக்கு சேலரி கிடைக்காது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்ததுல்ல. அப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரமும் நம்ம அரோரா சிக்லரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வெளியில போன அப்புறம் எந்த விதமான வாய்ப்புகளும் வராது. அவங்க லைஃபே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். நாம அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாரி நெறைய வந்து பேசியிருக்கிறாங்க. இப்படி அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பேசுறது வந்து ஒரு நல்ல எண்ணத்துல பேசல. அ அந்த மாரி நக்கல் பண்ணி பேசியிருக்காங்க. இது விஜய் பார்வதியோட காதுக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களாடா பார்க்கலாம் யாருக்கு யார் ஹெல்ப் பண்ற நிலைமை வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பனா அந்த இன்டர்வியூலயே அவங்கள செமையா கலாய்ச்சி விட்டுருந்தாங்க.